தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஈராகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுடைய இல்லத்துல மகன் மகள் அவங்களுடைய இல்லத்திலையும் பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை சோதனை, அதுவும் இல்லாம பூட்டை உடைத்து சோதனை அப்படிங்கிறத மேற்கொண்டிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் இப்படி ஒரு சோதனை? இது எதிர்பார்த்தது தானே. தேர்தல் நெருங்கத்துக்குள்ள இன்னும் எத்தனை சோதனைகள் கூட வரும். இதோட நிற்கும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இடி தன்னுடைய ஏவல் நாயத்தான் ஒன்றிய அரசு பயன்படுத்துது. எதிரிகளை அழிக்கிறதுக்கு, அவங்கள பயமுறுத்துறதுக்கு. இது போல் செந்தில் பாலாஜியை பண்ணாங்க, சோதனை நடத்துகிறாங்க, கேஸ் போட்டுட்டு கடைசி வரைக்கும் இன்னமும் அது சார்ஜ் ஷீட்டோட ஃபைல் பண்ணலை, அப்படியே வச்சிட்ருக்காங்க. அது என்ன பண்ணாங்க, கட்சியில் சேர்ந்துரு பிஜேபிக்கு நான் ஒன்று விட்டுறோம் அப்படின்னு பேரம் பேசினாங்க. இதுவாக ஈடியோட வேலை? ஈடியை வச்சு அரசியல் பண்ணுது ஒன்றிய அரசு. அதுபோல் இப்போ ஐ பெரியசாமி வீட்டில் ரைடு பண்ணுறாங்க. இந்த ரைடுக்கெல்லாம் திமுகலாம் ஒன்றும் பண்ண முடியாது. திமுகலாம் ரைடு பண்ணிலாம் பயமுறுத்த முடியாது. ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லை, திமுக தொண்டை கூட பயப்பட மாட்டான். எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்குறாங்க. அவங்க மிஸ்ஸாவே பார்த்துட்டு வந்துட்டாங்க. என்ன மிஸ்ஸான்றது உங்களுக்குலாம் தெரியாது. எமர்ஜென்சி போட்டாங்களே, அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நைட்டு ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணாங்க. ராத்திரியே தூக்கின்னு போயிட்டாங்க எல்லாரையும். அவங்க ஒரு இது எஃப்ஐஆர் வேண்டியில், வாரண்ட் வேண்டியில் ஒன்றுமே வேண்டாம். உங்கள் மேலே என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்ல வேண்டாம், பிடிச்சி கொண்டு ஜெயிலில் போட்டுடலாம். எங்கே இருக்காங்கன்னு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை கைது பண்ணால் அவங்க குடும்பத்தினர் 24 மணி நேரத்துக்குள்ளே தகவல் தெரிவிக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது. அதெல்லாம் இப்போ கிடையாது. அந்த சட்டம்லாம் தேவையில்லை, எதையும் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. தூக்கி கொண்டு உள்ளே போட்டால் வீட்டை விட்டு வெளியில் போனார், வரவே இல்லை, எங்கே போனார்னு கூட தெரியாது குடும்பத்தினருக்கு. ஜெயிலுக்கு போனார்னாச்சும் தெரியணும்ல, அது கூட தெரியாது, தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கொண்டு உள்ளே போட்டு எல்லாம் பண்ணி அடித்து உதச்சி மிதித்து, நீ திமுக விலகிறன்னு எழுதி கொடு, உன்னை விட்டுறேன், அடிக்காமல் விட்டுறேன். ஆற்காடு வேறு சமீபம் அந்த எமர்ஜென்சியில் அடித்ததில் தான் ஒரு காது கேட்காம போயிடுச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின்லாம் என்ன மீதியை வட்டி வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு குறுக்க பாலகிருஷ்ணன் சிட்டிபாபு உள்ளே புகுந்து இது பண்ணதுனால அந்த ஷூ காலால் உதைச்சது அவர் வழியில் இருந்துச்சு. இல்லாட்டா ஸ்டாலின் உயிரோடு வெளில வந்திருப்பாருன்னு சந்தேகம். அவ்வளோ கொடுமைகள்லாம் அனுபவிச்சும் உறுதியோடு தான் இருந்து வெளியில் வந்தாங்க. ஒன்றும் சொல்லப்போனால் எமர்ஜென்சி கொடுமைகள் தான் ஸ்டாலின் அரசியலை தீவிரமாக ஈடுபட வச்சுது. அதுக்கு முன்னாடி அரசியல் இருந்தாலுமே அவருக்கு இன்னொரு கொள்கை உறுதி, அந்த மனத்திடம்லாம் கொடுத்தது எமர்ஜென்சி கொடுமைகள் தான். எல்லாம் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குது, எது வந்தாலும் பார்த்துப்போம் அப்படின்னு தைரியத்தை கொடுத்தது திமுகவினர் இருக்குது. முக்கிய இந்த மாதிரி கொடுத்தது. அதனால் இதுக்கெல்லாம் இந்த பூச்சாண்டி காட்டி ஈடி இதெல்லாம் காட்டி பயப்பட முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. ஈடி வந்தாலும் பயப்பட மாட்டோம், மோடி வந்தாலும் பயப்பட, துணை முதலமைச்சர் ஒரு மாதிரி சொன்னார். இதுக்கு ஈடிக்கும் பயப்படணும், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு. அதுக்கெல்லாம் அஞ்சரை இயக்கம் கிடையாது அது. அதனால் இவங்க போடுறாங்க. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதி இருக்கு இல்லையா, அது சபாநாயகர் கண்ட்ரோல். அதுக்குள்ளே அவர் அனுமதி பெறாமல் உள்ளே போகக்கூடாது. அனுமதி பெற்று தான் இடி உள்ளே போகணும். அனுமதி பெறாமல் இவங்க போய் கதவு கூட்ட உடச்சி பார்த்தது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. இடி மேலே வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி உள்ளே போடான்ட்டு பர்மிஷன் வாங்க. அதாவது இடிக்கு எல்லா அதிகாரமும் கிடையாது, முறைப்படி தான் போகணும். அனுமதி வாங்கணும், அனுமதி பெற்று தான் போகணும். அனுமதி பெறாமல் உள்ளே போகிறதுல தப்பு. அதுதான் சார். இப்போ அமலாக்கத்துறை யார் மேல சோதனை பண்றாங்க, அவங்க ப்ராப்பர் நோட்டீஸ் பெறணும், அது போகவே இல்லையே. அது நீங்க எப்படி? அது நோட்டீஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு போகிறாங்க. இவங்க போயிட்டு எத்தனையோ குட்டு வாங்கி செருப்படிப்பட்டிருக்கு அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில். இந்த இதில் டாஸ்மாக் வழக்கு அப்படி தான் 1000 கோடி ஊழல்னு சொல்லிட்டு அதை ஊரெல்லாம் போயிட்டு விசாரணை நடத்துகிறாங்க. எம்டிஏ சொல்லி விசாரணை நடத்துகிறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனார். எதை வச்சு பண்ணுற, ஒரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் தவறு பண்ணாங்கன்ட்டு மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சுருக்கு. அதை எடுத்துகிட்டு நிறுவனத்தில் ஒரு ஊழியர் 10 தப்பு பண்ணால் உடனே நிறுவனத்து மேலே நீ நடவடிக்கை எடுப்பியா, டாஸ்மாகில் போய் சோதனை பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வரம்பு மீறி செயல்படுறீங்கன்னு சொல்லி அவ்வளோ கடுமையான வார்த்தைகளால்
பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 43 எஃப்ஐஆர் என்ன போட்டிருக்காங்க, 41 எஃப்ஐஆர். அதில் 30 லட்ச ரூபா, குறைந்தபட்சம் 30 லட்ச ரூபா முறைகேடு நடந்திருந்தால் தான் அமலாக்கத்துறை உள்ள நுழைய முடியும். அதில் 34 எஃப்ஐஆர் வந்து அதிமுக காலத்தில் போடப்பட்டது. 7 தான் திமுக காலத்தில் போட்டிருக்காங்க. 7 நாள் 7 இல்லை சார். இல்லை நான் கேட்குறது என்னன்னா 7 யார் மேலே போட்டிருக்காங்க? அதில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவிச்சிருக்கு. தமிழக அரசு அமைச்சரவைக்கோ அமைச்சர்களுக்கோ அதில் தொடர்பு இருந்தால் வழக்கு போட விடுவாங்களா? லஞ்ச ஒழிப்புத்துறை யார் கையில் இருக்குது? தமிழ்நாடு அரசு கையில் தான் இருக்குது. அது வழக்கு போட்டிருக்கணும்னா அவங்க முறைகேடு பண்ணியிருக்காங்க, வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த 7ல் 30 லட்ச ரூபா வரல. அந்த 7 எஃப்ஐஆர் சேர்த்தா 30 லட்சம் வரலன்றதுனால அதிமுக காலத்தில் போட்ட அந்த 34ஐயும் சேர்த்துக்கிட்டு போட்டிருக்காங்க. அப்போ 34 எஃப்ஐஆர் போட்ட இப்போ யார் எம்டியாக இருந்தாங்களோ, யார் அமைச்சராக இருந்தால் அவங்க தானே விசாரணை பண்ணணும். முதல்ல அவங்க தானே பண்ணணும். அதை விட்டுட்டு திமுகவில் இப்போ யார் எம்டியாக இருக்காங்களோ அவங்கள போய் விசாரணை பண்ணிங்கன்னா அதே தப்பு தானே. அதனால தான் உச்சநீதிமன்றம் அந்த குட்டு வச்சுது. அதை உச்சநீதிமன்றம் எந்த பிறகு செருப்பால் அடித்தாலும் நாங்கள் வந்து செய்கிறது மோடி என்ன சொல்கிறாரோ, அமித்ஷா ஏவி விட்டார்னா நாங்கள் போய் குறைக்கிற நாய் மாதிரி போயிட்டு வேட்டை நாயாக வந்து யாரை வேணால் ரைடு பண்ணுவோம், என்ன வேணால் செய்வோம்னு செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து தேர்தல் நெருங்க ஒரு பூச்சாண்டி காட்டுறது. அடுத்து திமுகன்றது ஊழல்ன்ற ஒரு இதை கட்டமைக்கணும் அப்படின்ற பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணுன்ட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு. அவருடைய குரலாகவே திரும்பவும் கொஞ்ச நாள் அமலாக்கத்துறை 1000 கோடிங்குது. எதை கணக்கு வச்சு சொன்னீங்க? என்ன கணக்கு அதை சொல்லணும்ல. 54 வயதை எட்டிய நந்தன்குமார் ஏகே பிரபாகரன் என்ற நபர் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்கு எதிராக துணிவுடன் போராடி வருகிறார். 43 வயது நிரம்பிய அவரது மனைவி மித்ராவும் அவரது 2 பெண் பிள்ளைகளும் அவரை காப்பாற்ற போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் அவர்களின் மொத்த குடும்ப சேமிப்பையும் இழந்திருக்கிறார்கள். அவர்களால் முடிந்த அனைத்து முயற்சியும் மேற்கொண்டு விட்டார்கள். இறுதியாக பொதுமக்களை நாட முடிவு செய்திருக்கிறார்கள். அவரை காப்பாற்ற உங்களால் முடிந்த நிதியுதவியை இந்த வீடியோவில் தெரியும் QR கோட் மூலமாக அனுப்பலாம். இது பொய் செய்தி இல்லை. இதன் நம்பகத்தன்மையை அறிய இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் பாதிக்கப்பட்ட நபர் பற்றியும் அவருடைய மருத்துவ பிரச்சனை பற்றியும் அதற்கான உதவியை யார் மூலமாக பெறுகிறார்கள் என்பது பற்றியும் முழு விவரங்கள் இருக்கிறது. ஒன்றுமே சொல்லாமல் எது ஆதாரமும் இல்லை. நீங்கள் பாடு வந்து ரைடு பண்ணுவீங்க, அவரை கூப்பிட்டு விசாரணை நடத்துங்க, அது பண்ணுவீங்க இஷ்டத்துக்கு. அதுவும் அப்பவும் பாருங்கள் மீடியாவை வச்சுட்டு என்னெல்லாம் எழுதுனாங்க. உதயநிதி நெருங்கி விட்டது, முதலமைச்சர் குடும்பத்தில் கைது செய்யப்படுகிறார், உதயநிதி கைது செய்ய போகிறார், அவன்ட்டு என்னென்னலாம் பேசுனாங்க. வெறும் வாய்க்கு அவலை விட்ட மாதிரி. கடைசியில் என்ன ஆச்சு? அந்த ஆகாஷ் குமரனும் பாஸ்கர் 2 பேர் மேலேயும் சீல் வச்செல்லாம் திருப்பி கொடு, அந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்க, நோட்டீஸ்லாம் திரும்ப பெறுன்னு சொல்லிட்டாங்கல்ல அமலாக்கத்துறையில். என்ன முடிஞ்சு அவங்களால இங்கே வந்து என்ன ஆதாரத்தை வச்சு நீ அவங்கள சம்மன் அனுப்புனா விசாரணைக்கு? என்ன ஆதாரத்தை வச்சு நீ முடக்கணும், சொத்தை முடக்கணும்? என்ன ஆதாரத்தை வச்சு சீல் வச்ச? எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்களே. இப்போ வேறு வழி இல்லாமல் இது மாதிரி தான் எத்தனை செருப்படிப்பட்டாலும் வந்து நாங்கள் செய்கிறத செஞ்சிட்ருப்போம். அதை பற்றி எங்கள் கவலை கிடையாது. ஆளுநரும் ஈடியும் ஒன்று. ஏன் சார்? ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் எவ்வளோ குட்டு வைக்குது, எவ்வளோ கேவலப்பட்டாலும் திரும்ப அதை தான் செஞ்சிட்ருப்பேன். 1 மாதத்துக்குள்ளே அதை வந்து மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கணும். இதுக்கு குடியரசுத் தலைவர் அனுப்புவதாக இருந்தால் 3 மாதத்துக்குள்ளே முடிக்கும்னு சொல்லி உத்தரவு போட்டதில்லை. இவர் இந்த கலைஞர் பல்கலைக்கழகம் திறக்கிறதுக்கு கும்பகோணத்தில் பல்கலைக்கழகத்தின மசோதா போச்சு. அது மாநில அரசுடைய பட்டியலில் இருக்கிறது. மாநில அரசு அதிகாரத்தை ஒன்றிய அரசுக்கு இதுக்கு வேலையே கிடையாது. 40 நாள் கழிச்சு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காரு. அப்போ என்ன திருந்த மாட்டேங்கிறார். உச்சநீதிமன்றம் உனக்கு அதிகாரம் கிடையாது, இந்த அமைச்சரவையுடைய ஆலோசனைக்கு உட்பட்டு தான் நீ செயல்படணும், உனக்குன்னு தனிப்பட்ட அதிகாரம் கிடையாது, தனிப்பட்ட உனக்கு விருப்ப வச்சு செயல்படக்கூடாது, அரசியல் காரணத்தை வச்சு செயல்படக்கூடாதுன்னு ஓப்பனாக சொல். அரசியல் காரணங்களுக்காக ஆளுநர் செயல்படக்கூடாதுன்னு சொல்லிட்ட பிறகும் கலைஞர் பேரில் வைக்கக்கூடாதா? ஜெயலலிதா பேரில் 2 பல்கலைக்கழகம் தெரியுங்களா தமிழ்நாட்டில்? மீன்வள பல்கலைக்கழகம், இசை பல்கலைக்கழகம் ஜெயலலிதா பேரில் இருக்குது. இந்தியா பூரா எத்தனை பேரில் இருக்குது? அப்போ கலைஞர் பேரில் வச்சா என்ன? எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இல்லையா? அப்படி இருக்கும்போது கலைஞர் பேரில் ஒரு பல்கலைக்கழகம், இத்தனை பல்கலைக்கழகம், வேளாண் பல்கலைக்கழகம் தனியாக உருவாக்குனது கலைஞர். மாதிரி கால்நடை பல்கலைக்கழகம் தனியாக உருவாக்குனது கலைஞர். எத்தனை பல்கலைக்கழகம் உருவாக்கியிருக்கார் அவர், எத்தனை கல்லூரிகள் கட்டியிருக்காரு. அவர் பேரில் ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்தால் என்ன ஆகிடுப்போது? செய்யலாம்ல. உயர்கல்வி வளர்ந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி வளர்ச்சி பெற்றிருக்குன்னா அது கலைஞர் முக்கிய காரணம்.
அவர் தான் உயர்கல்வியில் கவனம் செலுத்தினவர். அவர் பேரில் பள்ளிங்க திறந்தா என்ன, அது கையெழுத்து போட மாட்டேன்னு வச்சுருந்துட்டு 40 கட்சி. அப்போ என்ன உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாலும் சரி, எவ்வளோ திட்டினாலும் அதை பற்றி கவலை கிடையாது. வெக்கமான ரூடு சொன்னால் எல்லாத்தையும் தொடச்சி போட்டு நான் தான் செஞ்சுட்டு இருப்பேன்னு ஆள் செஞ்சிட்ருக்காரு. அதே தான் இன்றைக்கி ஈடியும் செஞ்சிட்ருக்கு. ஓகே சார், நீங்கள் சொல்கிற மாதிரி இடி வந்துட்டு பிஜேபியோட கண்ட்ரோலில் இருக்குது, மோடியோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எந்த ஒரு மூகாந்திரமும் இல்லாமல் யார் மேலேயும் அவங்க நடவடிக்கை எடுக்கலையே அமலாக்கத்துறை. இப்போ திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் மீது அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கல்ல, அதனால தானே எடுக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க, இந்த 2 பழைய அதிபர்கள், அது படம் இருக்குது, ஆகாஷ் குமரனும் பாஸ்கர் 2 பேர் மேலே கேஸ் போட்டு அதெல்லாம் திரும்ப சம்மனை வாபஸ் வாங்கு, சீல் வச்சதெல்லாம் திறந்து விடு, கைப்பற்றினது முடக்கினதெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. செந்தில் பாலாஜி தவறு பண்ணவர் தானே. செந்தில் பாலாஜி தப்பு பண்ணாருன்னு யார் சொன்னா? எங்க ப்ரூவ் ஆயிருக்கு? போயிட்டு தானே இருக்கு, கேஸ் நடக்குதுங்க, ப்ரூவ் ஆயிருக்கா? அதாவது நான் கேட்கறேன், இல்ல செந்தில் பாலாஜி வழக்கில் தீர்ப்பு வந்துச்சா? இன்னும் வரல, அது போயிட்டு இருக்குல்ல, ட்ரையல் வழக்கு நடந்துட்டுனா ஒருத்தர் தப்புன்னு எப்படிங்க சொல்லுவீங்க சார்? கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து ஊழல்னால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்ப 2000 பேர் மேல 2000 பேர்கிட்ட விசாரணை பண்ணணும் அப்படின்னா சில வருடங்கள் அப்படிங்கிறது ஆகும். நம்ம அதுக்குள்ளார அவர் நிரபராதின்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்குள்ள குற்றவாளின்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? நிரபராதின்னு சொல்ல முடியாது, குற்றவாளின்னு எப்படி சொல்ல முடியும்? திமுக தானே சார் கடந்த காலங்களிலேயே செந்தில் பாலாஜி குற்றவாளின்னு சொன்னாங்க. அதெல்லாம் தேர்தலுக்காக பேசுறதுங்க, அதெல்லாத்தையும் நீங்க அப்படியே இந்த கோர்ட் எடுத்துக்குமா? அப்ப தேர்தலுக்காக என்ன வேணா பேசலாமா? தேர்தல் நேரத்துல அப்படிதான் பேசுவாங்க, எந்த கட்சியா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. தேர்தல் நேரத்துல ஒருத்தவங்க குற்றம் சாட்டு, அதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல், அதுதான். அவ்வளவு மோடியோட அரசியலே அதுதான். மோடி என்ன பண்ணாரு, அஜித் பவார் 70 லட்சம் 70,000 கோடி லஞ்ச ஊழல் பண்ணாருன்னு சொன்னாரு. அடுத்த ஒரு வாரத்துல கூட்ட ஒரு துணை முதல்வர் நிதியமைச்சர் ஆக்கிட்டாங்கல்ல, அது எப்படி பண்ணிட்டீங்க? அப்ப வந்து எல்லார் மாதிரி தான் திமுகவுமா? அப்படி சொல்லல, அவங்க வந்து கூப்பிட்டு ஒரு வாரத்துக்குள்ள பதவி கொடுத்து இது பண்றாங்க. இது அதிமுக ஆட்சியில தவறு செஞ்சுதா சொல்லி, திமுக ஆட்சியில பண்ணல, அதிமுக ஆட்சியில் தவறு நடந்ததா சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. வழக்குல ஆராசாவுக்கு என்ன பண்ணாங்க, 1,76,000 கோடி ஊழல்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல. கடைசி வரைக்கும் ஒரு ஆதாரம் கொடுக்க முடியும், வெளியில அவரே வாதாடி வெளியில வந்துட்டார்ல. வழக்கு போட்டுட்டதுனாலே ஒருத்தவங்களை வந்து குற்றவாளின்னு சொல்ல முடியாது. பொய் வழக்குகள் போடுவோம், பழிவாங்க பொய்கள் வரும். அதே மாதிரி நம்மளோட கட்சியில இருக்காங்கன்றதுக்காக திமுக வந்துட்டு அவர் நிரபராதின்னு சொல்ல முடியாதுல்ல. நான் வந்து நிரபராதின்னு சொல்லல, குற்றவாளி நீங்க சொல்றீங்க. தப்பு பண்ணியிருக்காருன்னு, தப்பு பண்ணியிருக்காரு தீர்ப்பு வந்துச்சா? விசாரணையில் இருக்கும்போது தப்பு பண்ணாருன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? திமுகன்றதுனால சொல்றீங்களா? சொல்லுங்க. நான் நிரபராதி சொன்னா? செந்தில் பாலாஜி நிரபராதி, அவர் தப்பே பண்ணலன்னு நான் சொன்னா? 2000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கா, செய்திகள் பாதிக்கப்பட்டிருக்கதா வந்திருக்கு. வழக்கு நடக்குது இல்ல, வழக்குல தீர்ப்பு வந்தாதான் குற்றவாளி. குற்றம் சாட்டப்பட்டு சிறை சென்று திரும்பவும் வந்து அப்பீலுக்கு போய் செத்து போயிட்டு இந்த நம்பர் 1 குற்றவாளி ஜெயலலிதான்னு சொன்ன ஜெயலலிதா குற்றவாளின்னு சொல்ல மாட்டேங்கிறான் எவனும். செத்து போயிட்டதுனால நம்ம தப்பிச்சாங்க, இல்லைன்னா அவங்க சேர்ந்து உள்ள போயிருக்கணும் இல்லையா? அப்புறம் 100 கோடி அபராதத்துக்கு எதுக்கு சொத்தெல்லாம் முடக்கணுன்றாங்க, ஏலம் விடணுன்றாங்க? குற்றவாளி தானே. நீங்கள் ஜெயலலிதா யாரோ குற்றவாளின்னு சொல்லிட்டீங்களா? செத்துட்டா குற்றவாளி இல்லைன்னு ஆகிடுமா? ஆனால் வழக்கு தீர்ப்பே வராத இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், திமுகவில் ஏதாவது ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா சொல்லுங்கள். அதுதான் சார் புரியல, இப்போ நடந்துட்டு இருக்கு, ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. இல்லை தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? தண்டிக்கப்படலை. தண்டிக்கப்பட்டு முதலாக வந்து ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டு சிறை சென்று 3 முறை ஆட்சி இழந்தது யாரு? ஜெயலலிதா. அவங்களையோ அந்த கட்சியோ ஊழல்னு சொல்ல மாட்டான். ஆனால் திமுக தான் ஊழல்னு கட்டமைப்பாங்க. இதுக்குன்னு ஒரு கும்பல் இதே செயல்பட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது. தீர்ப்பு வந்து தான் சொல்லு, தீர்ப்பு வர்ற வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றவாளி கிடையாது. தீர்ப்பு ஒன்றும் வரல இல்லை, நான் தப்பு பண்ணலைன்னு நான் சொல்ல, ஆனால் தப்பு பண்ணியிருக்காரு நீங்கள் சொல்லும்போது தான் இந்த கேள்வி வருது, தீர்ப்பு வந்துச்சான்ட்டு. தீர்ப்பு வராம நீங்க தப்பு பண்ணா சொல்லுவீங்க. திமுகன்றதுனால தப்பு பண்ணிட்டாங்க. ஓகே சார், இப்போ திமுகல இருக்காரு சார். அதே தீர்ப்பு அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தான் கடந்த காலங்கள்ல திமுக ஒரு குற்றவாளின்னு சொன்னாங்க. அதை கேட்டதுக்கு நீங்க தேர்தல் நேரத்துல அப்படிதாங்க பேசுவாங்க, ஊழல்னு பேசுவாங்க, எல்லாம் பேசதான் செய்வாங்க. உடனே வந்து அது அப்படியே நீங்க வந்து கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அது ஒரு சாட்சிய முதலமைச்சர் ஸ்டாலினே தேர்தல் பிரச்சாரத்தின் போது செந்தில் பாலாஜி குற்றம் பண்ணாரு அப்படி பண்ணாங்க சொல்லியிருக்க கொண்டு போய் கோர்ட்டில் சொன்னால் ஏற்றுவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அரசியல் பேசும்போது மேடை பேச்சு வேற. மேடை பேச்சுனா என்ன வேணா பேசலாம்,
என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்ல, அதெல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்க முடியாது. ஓகே. ஒருத்தம் குற்றம் சாட்டுறது அது இயல்பு, அரசியல்ல அது இயல்பு. அதை வந்து நீங்க அப்படியே எடுத்துக்க முடியாது. இப்போ மோடி செஞ்சா ரைட்டா? அதை யாரும் ரைட்டுன்னு சொல்லல சார். இவங்க பண்ணது தப்புன்னு தான் நம்ம சொல்றோம். முதலமைச்சர் அன்னைக்கு பேசினாரு, அதான் நான் சொல்றேன். தேர்தல் நேரத்தில் பேசலன்னு சொல்லியே. முதலமைச்சர் மாதிரி பேச சொல்லவே இல்லை. செந்தில் பாலாஜி பற்றி ஊழல் குற்றச்சாட்டு சொல்லவே இல்லை. சொல்லுவாங்க தான், தேர்தல் நேரத்தில் சொல்ல தான் செய்வாங்க. அது எல்லாமே அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. தேர்தலில் இவங்க அவங்களுக்கு குற்றம் சாட்டுவாங்க, அவங்க இவங்களுக்கு குற்றம் சாட்டுவாங்க. அது இயல்பு. ஒருத்தவங்க மட்டும் இல்லை, எல்லார் மேலேயும் குற்றம் சாட்டுவாங்க. அது யார் தப்பு ரைட்டுன்றது மக்கள் புரிஞ்சுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கெல்லாம் நீங்கள் கோர்ட்டு கேஸ் போடணும்னா கோர்ட்டே தாங்காது. தேர்தல் நேரத்தில் பேசுறதுக்கெல்லாம் கோர்ட்டில் கேஸ் போட்டால் அவதூறோட படம் தாங்கவே தாங்காது. இந்த இவர் வந்து பேசினார்ல, மோடியா இருக்க தப்பு பண்ணுறவங்க பூரா மோடின்ற பேரில் இருக்கான்னு சொன்னதுக்கு கர்நாடகாவில் பேசும், குஜராத்தில் வழக்கு போட்டு ராகுல் காந்தி மீது பதவியே பறிச்சாங்கல்ல, 2 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்து நின்றுச்சு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் பண்ண நின்றுச்சா? நிற்கல. ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறதெல்லாம் வந்து வழக்கு போட மாட்டாங்க, அதெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அதை அட்ரஸ் பண்ணி கேட்கவே கூடாதா? சரி, கோர்ட்டில் எடுத்துக்க மாட்டாங்க, கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, நம்ம அதை அட்ரஸ் பண்ணி கேட்கணும்ல. நீங்கள் ஏன் இதை மட்டும் கேட்குறீங்கன்றதான் நான் கேள்வி. மோடி அவ்வளோதான் பேசினால, ஊர் புறம் போய் பேசினால, எல்லாரையும் ஊழல் பற்றி எத்தனை பேருக்கு ஊழல் குற்றச்சாட்டு போட்டார். அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுனா அத்தனை பேரையும் உள்ளே கூப்பிட்டு பதவி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஒரு செந்தில் பாலாஜி பற்றி முதலமைச்சர் சொன்னது மட்டும் ஏன் கேட்குறீங்கன்றது நான் கேள்வி. எத்தனை பேர் சொன்னார்? இந்த இன்னொரு பிஸ்வாந்தன் ஒரு ஆள், அங்கே பார்த்தா சுயேந்த அதிகாரி, எத்தனை பேரை ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார். அவ்வளோ பேரும் உள்ள சேர்த்துக்கிட்டு அவ்வளோ பேரும் பதவி கொடுத்துட்டு முதலமைச்சராகவே ஆக்கியிருக்காருல்ல. அவ்வளோதான் பண்ணுறாங்க. அதெல்லாம் கேட்காம ஒரு செந்தில் பாலாஜி மீது முதலமைச்சர் சொல்லிட்டாருங்கிறதுனால அவர் தப்பு பண்ணார் அப்படின்னு வந்து சொல்லுவீங்களா? அதை மட்டும் ஏன் கேட்குறீங்கன்னு தான் நான் கேட்குறது. ஓகே சார், கம்மிங் பேக் டு ஐ பெரியசாமி அந்த சோதனை. ஸோ இந்த சோதனை தொடர்பாக கனிமொழி அவர்கள் வந்து ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகளை தாக்கும் கருவியா மோடி கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எதுக்குமே நாங்கள் பயப்பட மாட்டோம், இந்த அச்சுறுத்தலுக்குலாம் நாங்கள் பயப்பட மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதுதான் நான் சொன்னேன், நானே அதான் சொன்னேன். ஏவல் நாயா பயன்படுத்துது இடிய இந்திய அரசு தன்னுடைய எதிரிகளை வந்து எதிர்கட்சிக்காரங்களை அழிக்கிறதுக்கும் கட்சியை உடைக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதுதான், அதாவது ஈடியை விட ஒரு கேவலமான ஒரு துறை கிடையவே கிடையாது. இதுக்குத்தான் பயன்படுத்துறதுன்னே கிடையாது. சேலத்தில் பார்த்தீங்களா, 2 விவசாயிகள் சட்டை கூட போடலை, பாவம், பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது. அவன் நிலத்தை ஆட்டையை பொறுத்து மாவட்ட பாஜக தலைவர் சொன்னான்ட்டு அவனுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. சட்டவிரோத பண பரிமாற்றம் பண்ணியிருக்க நீன்ட்டு. பணமே இல்லை அவன்கிட்ட. பண பரிமாற்றம் பண்ணி ஒன்று விசாரிக்கணும் வரணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கரிகாலன் போயிட்டு யூடியூப் சேனலில் போயிட்டு இது பண்ணி அதெல்லாம் வெளியில் கொண்டு வந்த பிறகு தான் சம்மனை வாபஸ் வாங்கினாங்க. இன்னும் சொல்லப்போனால் மகாராஷ்டிராவில் ஒரு அதிகாரி என்ன, ஒரு பெண் அதிகாரி, ஒரு அரசியல் பாஜக அரசியல்வாதி என்ன பண்ணியிருக்கான், நீ அவங்க இஷ்டத்து ஆசைக்கு இணங்கணும், இல்லைன்னா இடி அனுப்பி மேலே விசாரணை சொல்லுன்னு மிரட்டியிருக்கான். இப்படி இல்லாமல் இடியை பயன்படுத்துவாங்க. இவ்வளோ கேவலமாக இடியை வந்து, அதாவது ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு அது. அதை போய் இவ்வளவு கேவலமாக ஒரு மாவட்ட செயலாளருக்கெல்லாம் பயந்து போய் இடி செய்யுதுன்னா, மோடி அமித்ஷா சொன்னால் இன்னும் என்னெல்லாம் செய்யும். ஈடியை கேவலமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த ஈடிக்கெல்லாம் வந்து திமுக பயப்படாதுன்னு நான் சொன்ன ஆரம்பத்தில் அதே தான் நீ கனிமொழி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.